பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் முழுவதும் நித்திய வீடு என்கிற தலைப்பிலே சத்திய வசனங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது, வீட்டு எஜமானி எழுந்து கதவை பூட்டின பின்பு வெளியே நின்று தட்டுகிற மனிதர்களாக இராமல் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும். பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து உபத்திரவமும் பாடுகளும் வந்தாலும் வாதிக்கப்படவும் பாடுபடவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏனென்று சொன்னால் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பவர்கள் தான் வீட்டு எஜமானோடு கூட வீட்டுக்குள் பிரவேசிப்பார்கள். எனக்கு இடுக்கமான வாசலே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கதவு பூட்டினதுக்கு அப்புறம் கதவை தட்டுற மனுஷனாக இருப்பாங்க. இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது இதில் இளைய பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தகப்பங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு வருகிற பாகத்தை எல்லாம் வாங்கிட்டு அவர் தூர தேசத்துக்கு போயிட்டாரு. இளைய பையன் போயிடுவான். ஆனால் இந்த மூத்த பையன் அப்பாவோடு கூடவே என்ன செய்வான்? இருப்பான். நமக்கு தெரியும் இல்லையா, இளைய குமாரன் கதை, இல்லைன்னா கெட்ட குமாரன் கதை, நமக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். சரியா? இப்போ என்ன ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் அவருக்கு என்ன வேலை கிடைக்குன்னா, பன்னி மேய்க்கிற வேலை கிடச்சிச்சு. அதாவது அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கு அதான் கிடச்சிருக்கு, பன்னி மேய்க்கிற வேலை. ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தனையனுக்கு அருள் செய்தீரே, தள்ளாதே சிலுவை நாதாம், தனையனுக்கு அருள் செய்தீரே, தள்ளாதே சிலுவை நாதா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனப்பாம், கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனப்பாம், நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பாம், நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனப்பா. இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்த போன உடனே அவனுடைய நிலை மோசமாயிற்று. பன்றிக்கு போடுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்போ அந்த இளைய குமாரனுக்கு புத்தி வந்த பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவனை தூரத்தில் பார்த்த தகப்பன் அவனை ஓடி சென்று அணைத்து தன்னுடைய வீட்டில் அவனை சேர்த்து கொண்டார். யார் வீட்டில்? தகப்பன் வீட்டில். நீங்களும் நானும் யார் வீட்டுக்கு போனோம்? தகப்பன் வீட்டுக்கு போனோம். நம்முடைய தகப்பன் வீடு தான் நமக்கு நித்திய வீடு. இந்த பூமியில் நீங்களும் நானும் பரதேசிகள். இங்கு இருக்கிறது கூடாரம். நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்பதை முதல் நாளிலேயே சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர போனது உண்மை. ஆனால் இப்பொழுதோ புத்தி தெளிந்த பொழுது தகப்பனிடத்திற்கு வருகிறான். அவனுடைய வருகையை பார்த்த தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். வீட்டுக்குள் வந்தான் இளைய குமாரன். நல்லா கவனிங்க, இளைய குமாரன் வீட்டுக்குள் வந்து விட்டான். இப்பொழுது வயலுக்கு போயிருந்த மூத்த குமாரன் வருகிறான். அவன் தூரத்தில் வரும்போதே வீட்டில் உள்ள சத்தம் கேட்கிறது. வீட்டிலே ஒரே பாட்டும் நடனமான சத்தம் கேட்கிறது. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், எப்பா நம்ம வீட்டில் என்ன விசேஷம்? ஒரே டான்ஸாக இருக்கு, என்ன விசேஷம்? ஒரே சந்தோஷமாக இருக்கு, என்ன விசேஷம்? அப்போ தான் ஒருத்தன் அந்த வேலைக்காரன் சொல்லுவான், உம்முடைய சகோதரன் திரும்ப வந்தார், காணாமல் போனார்,
திரும்பவும் காணப்பட்டார். அவர் வந்ததுனால உங்கள் அப்பா வீட்டில் ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூத்த குமாரனுக்கு உள்ளே போகிறதுக்கு மனசு இல்லை. மூத்த குமாரனுக்கு என்ன இல்லை, உள்ளே போகிறதுக்கு மனசு இல்லை. உடனே என்ன சொல்லிட்டான், அப்பாட்ட போய் கோவிச்சுக்கிறான். எப்படி நீங்கள் அவனை உள்ளே எடுக்கலாம், அவனுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். இதில் ஆவிக்குரிய நிறைய அர்த்தம் இருக்குது. மூத்த சகோதரன் யாருன்னா யூதர்கள், சரியா? இளைய சகோதரர்கள் புறஜாதிகள். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எடுத்து சொல்கிறதுக்கு, சரியா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ என்னன்னா, மூத்தவன் கோவிச்சுக்கிறான். எப்படி, நான் வர முடியாது உள்ளுக்குள்ள. அவங்க அப்பா வாசல்ல வந்து கூப்பிடுறாரு, தம்பி உள்ளவா அப்படின்னா, வர முடியாது. அது எப்படி நான் உள்ள வருவேன்? நீர் அவனை வந்து என்ன பண்ணியிருக்கிற, அவனுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே செய்யலை. இதை சொல்லும்போது என் மனசில் இன்னொன்று வருது பார்த்தீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்க, உங்களை சொல்லலை, கிறிஸ்தவங்களை சொல்கிறேன் பொதுவாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கு வந்தால் நான் வரமாட்டேன். சில பாஸ்டர்மாரே இருக்காங்க, எப்படி தெரியுமா? அவங்க சர்ச்சில் நடக்கிற மீட்டிங்குக்கு நான் வரமாட்டேன். அதே போல் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் வந்தால் நான் வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அண்ட் விசுவாசிகளே, கண்டிப்பாக அவர் பரலோகத்துக்கு வருவார், நீங்களும் அங்கே என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. ஏன்னா இளையகுமார் அப்படி தான் மூத்த குமாரன் அப்படி தான் சொல்கிறான். இளையகுமாரன் வந்துட்டான், நீர் அவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டீரு, அப்புறம் எப்படி நான் உள்ளே வருவேன்? நீ உள்ளே வரலன்னா நீ அங்கேயே நில்லு. நல்லா கவனிங்க. அப்போ யார் அப்பா வீட்டுக்குள்ளே வந்தது தெரியுமா? தகப்பனை விட்டு தூரத்தில் போயிருந்த இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்குள் வந்தான். ஆனால் தகப்பனோடு கூட இருந்த மூத்த குமாரனோ தகப்பன் இளையகுமாரனுக்கு இறங்கினதை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் நான் வீட்டுக்குள் வரமாட்டேன் என்று அவன் சொன்னான். அவன் வீட்டுக்குள் வந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஐயா, நித்திய வீட்டுக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, யார் மீதும் கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கி இருக்கக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன். எப்படி சின்ன சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில், அவளை கூப்பிட்டா நான் வரமாட்டேன், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன், நீ வரவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிறிஸ்தவத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆள். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீட்டிலேயே நீங்கள் வரலன்னா எப்படிங்க அந்த வீட்டுக்கு போக முடியும்? இந்த வீட்டிலையே அவங்க வந்தால் வரமாட்டேன், இவங்க வந்தால் வரமாட்டேன், நான் உள்ளே வரமாட்டேன், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் தான் பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அப்படி இப்படி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால் நான் அவங்க வந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெளியே தான் நிற்கணும். நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நாங்கள் கால் மிதிக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுவார், வெளியே வந்து கூப்பிட்டாரு, அப்பா வாப்பான்னு கூப்பிட்டாங்க, வரமாட்டேக்கான். மூத்த குமாரன் வீட்டுக்குள் வரவில்லை, இளைய குமாரன் வீட்டுக்குள் வந்து வீட்டின் நன்மைகளை அனுபவித்தான். நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன் வீடாகிய நித்திய வீட்டில் நம்முடைய தகப்பனோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் மேலே பகை இல்லாமல், விரோதம் இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், அவங்க சர்ச்சுக்குள்ளே நான் வரமாட்டேன், அவங்க வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன், அந்த பாஸ்டர் வந்தால் நான் வரமாட்டேன். நல்லா கவனிங்க. இதுக்கு பரலோகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் ஒரு நாள் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த பாஸ்டர் வந்தால் நான் வரமாட்டேன், இந்த விசுவாசி இங்கே வந்தால் நான் வரமாட்டேன். அப்போ ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார், அந்த பாஸ்டர் பரலோகத்துக்கு வந்துட்டாரு, அதனால் நீ வர வேண்டாம், நீ அங்கேயே இருந்து சொல்லுவார். சரியா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.